செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா. ரிபோ 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 ரிபோ. ஆவியானவரே அப்படியே செய்திருங்க. ஆவியானவரே உயிர் தெழுந்த வல்லமையின் ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஆண்டவரே எல்லா பாதாள கட்டுகள், எல்லா வல்லமைகள், அந்தகார வல்லமைகள் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானின் கிரைகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக, எல்லா மந்திரங்களும் தந்திரங்கள் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உடைய நாமத்தில் எதை கேட்டால் அப்படியே செய்வேன் என்று சொன்ன தேவன் உடைய நாமத்தினால எல்லா பிசாசுகளையும் எல்லா மந்திரங்களையும் தந்திரங்களையும் நாங்கள் துரத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். வளரக்கூடாதபடிக்கு எல்லா தடை செய்கிற ஆவியை நாங்கள் கடிந்து புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஆண்டவரே எந்த ஒரு பிசாசின் கிரியிலும் தொடராதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் வீழ்ச்சி அடையாது செய்யாதபடிக்கு ஆண்டவரே அப்படியே ஆண்டவர் எல்லா சாத்தானின் கிரியில் நாங்கள் கடிந்து புறப்படுத்துகிறோம். உங்களுடைய ஊழியத்தில் எந்த ஒரு தடைகளும் இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியம் தடைபடாதபடிக்கு எல்லா இடத்திலும் செயல்பட வேண்டும். உங்களுடைய ஊழியம் எல்லா இடத்துல உங்களுடைய அன்பு, உங்களுடைய பிரசன்னம், ஆண்டவரே உங்களுடைய ஆறுதல், உங்களுடைய தேறுதல் எல்லா இடத்திலும் அளவில்லாமல் நிறைந்திருக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே அப்படியே செய்யுங்கப்பா. நீர் அப்படியே எங்களுக்கு நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நிரப்பிடுங்க ஒவ்வொருவரையும் உடைய ஆவியினால, ஒவ்வொருவருடைய பிரசனத்தினால, ஒவ்வொருவரையும் உடைய மகிமையினால கர்த்தனை நிரப்பிடுங்கப்பா. எல்லா கவலையின் கட்டுகள், எல்லா கண்ணீர்கள் இன்றோடு மறைவதாக. ஆவியானவரே இன்றோடு எல்லாமே மறையணும். இன்றோடு ஆண்டவரே எல்லா எங்களுடைய குறைகள், குற்றங்கள், எங்களுடைய ஏக்கங்கள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்றோடு மறையினப்பா. அப்படியே நீர் ஆண்டவரே நான் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தேவன். ஆண்டவரே நீர் சொன்னதை செய்வீராகப்பா. ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை அப்படியே நீ நிறைவேற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி 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 அப்பா. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பியவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தூய பிதாவை இப்பொழுது ராஜாவே என்னோடும் எங்களோடு கூட பேசி இடைப்பட்டு கர்த்தர் மகிமைப்படுவீராக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை நீ நல்லபடியாக மகிமைப்படுத்தீராக என்று ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருப்பதாக. ஆசீர்வதி. வானத்தின் பலகணிகளை திறப்பீராக, எங்கள் செவிகளை திறப்பீராக. கர்த்தர் எங்களோடு கூட இந்த நேரத்தை பேசி இடைப்பட்டு மகிமைப்பட்டு ஆசீர்வாதமாக மாற்றும். நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பகற்காலம் இருக்க மட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை ஆண்டவர் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு நாட்கள்
ஒரு நல்ல நாட்களாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா, ஒரு பகலுக்கு நைட்டுக்கு எப்படி ஒரு வித்தியாசம் இருக்கிறதோ அதுபோல் இது ஒரு பகல் நாட்களாக இருக்கிறது. கர்த்தருடையதான பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் எப்படியாக இருக்க வேண்டுமென்றால், ஆமென் உலகத்திலே வெளிச்சமாக இருக்க வேண்டுமாம். ஆண்டவருடையதான வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, பகலிலே வெளிச்சம் இருக்கிறது என்று. ஆண்டவர் பகலிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, இரவிலே ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு ஓமானமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஒரு காரியம் பகற்காலம் இருக்க மட்டும், அதாவது நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஊழியத்தை செய்யணும், குறிப்பிட்ட நேரத்தில் பாடல்களை பாடணும், குறிப்பிட்ட நேரத்தில் முழு ஜெபம் பண்ணணும், குறிப்பிட்ட நேரத்தில் உபவாச கூட்டம் நடத்தணும். அவர் சொல்கிற நேரத்தில் அவர் காட்டுற வழியில் நம்ம நடக்கும்போது நமக்கு நிறைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் 3 வருடங்கள், ஆண்டவர் 33 வருஷம் உயிரோடு இருந்தார், சரீரத்தில் இருந்தார். அதற்கு பிற்பாடு அவர் ஆவியாக இருக்கிறார், இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆனால் அந்த பகற்காலன்னு அவர் எடுத்துக்கிட்டது அந்த 3 ஆண்டுகளை தான் அவர் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறமாக அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் போயிட்டார். அதுக்கப்புறம் ஊழியம் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட அந்த பகற்காலத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா, நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடையதான ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 38 முடிய வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த 8 ஊழியங்களை செய்யுங்கள். பகற்காலம் என்றால் நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு. எப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குதா? பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதாம். அல்லேலூயா. அறுவடைக்கு எப்படி கதிர்கள் ரெடியாக இருக்கிறதோ அதுபோல் ஆத்துமாக்களை நான் ரெடியாக வைத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவேன், எல்லா கிருபைகளையும் தருவேன், எல்லா உதவிகளையும் தருவேன். எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு ஆமென் ஸ்தோத்திரம் விளைந்து ரெடியாக இருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் எனக்காக ஜாமனுங்கள், எனக்காக ஜாமனுங்கள் எத்தனை பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிக்க தெரிந்த பிள்ளைங்கள்லாம் மற்றவர்களுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லலை. ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை படைச்சதே நல்லா வச்சிருக்கு தான் ஆண்டவர் படைச்சார். அல்லேலூயா. ஆனால் பொல்லாத சாத்தானானவன் எப்படி கோதுமைகளுக்குள்ளே களை வருகிறதோ, தேவையில்லாத பில்லு எப்படி முளைக்குதோ அதுபோல் நம்ம நல்ல சரீரத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கும் போராட்டங்களையும் அவன் கொண்டு வந்துடுவான். ஆனால் நீங்கள் ஜெபித்தால் அது எல்லாம் உங்களை விட்டு ஓடிவிடும். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல சாபங்களையும் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்கிறது, தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக 39 அடி வாங்கினாராம். எத்தனை அடி? ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தலைப்பில் வியாதி. நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தோல் மண்டலம், தசை மண்டலம், உள்ளுறுப்புகள், வெளி உறுப்புகள், முடி, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு உலகத்தில் ஒரு தலைப்பு இருக்குதான். அத்தனை டிசீஸும் 39க்குள்ளே தான் அடங்குதான் பாருங்கள். 40 இல்லை, 39க்குள்ளாரே கரெக்டாக உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதியும் அடங்குதான். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் 40 அடி அல்ல 39 அடி வாங்கினார். அவர் எத்தனை அடி வாங்கினாரோ அத்தனை தலைப்பில் மக்கள் ஆமென் ஸ்தோத்திரம் வியாதியிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்தில் நம்ம பாசையில் எடுத்துக்கிட்டோம்னா 1000 தலைப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த 1000 சேர்ந்து 49க்குள்ளே தான் அந்த 1000 அடங்கி இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த தலைப்பில் வியாதி வந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய சகோதரி பாருங்கள், பின்னாடி ராஜாமணி அம்மா உட்காந்துருக்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 4 மாடி உயரத்திலிருந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக கீழே விழுந்தாங்க. எத்தனை உயரம்? 40 அடி 50 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்தாங்க. லிஃப்ட்டு குழி வெட்டி வச்சுருந்துருக்கிறாங்க. புது வீடு. அந்த லிஃப்ட்டுக்காக போடப்பட்ட அந்த சந்து இருக்கும் இல்லையா, பெரிய சந்தாக இருக்குல்ல, லிஃப்ட்டு வந்துட்டு போகுதில்ல, அந்த கூண்டு மாதிரி இருக்கிற அந்த சந்தில் இவங்க தெரியாதனமாக சாயங்கால நேரத்தில் அதை காலை வச்சு, அதில் பலகை இருக்குதாங்காட்டின்னு காலை வச்சு, அதில் பலகை இல்லை ஒன்றும் இல்லை தடுமாறி விட்டு அதிலே நல்லா கீழே விழுந்துட்டாங்க. அவங்க 4 மாடியில் அங்கடிச்சு இங்கடிச்சு கீழே விழுந்தாங்க. மரித்து விடும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்தார். அல்லேலூயா.
நான் 4 நாள் கழித்து அந்த அம்மா பார்க்க போனேன் சேலத்துக்கு ஹாஸ்பிட்டலில். நரம்பு எலும்பெல்லாம் கட்டு போட்டிருந்தாங்க, எல்லாம் ஒடிஞ்சு மீண்டும் எல்லாம் சரி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலை நடுவிலும் சகோதரி அவர்கள் எந்திரிச்சு உட்காரவும் எனக்கு சோத்திரம் சொல்லவும் ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, முயற்சி எடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை கட்டு போட்டிருக்குது, எந்திரிக்காதீங்க, படுத்த மாதிரியே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வீடு இல்லை, உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லாத இருக்குது, இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது, அதனால் அப்படி இருங்க, எனக்கு மரியாதை தரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து இன்னும் பெரிய பிரச்சனையாக பண்ணிவிடாத அப்படின்னு அந்த அம்மாவை படுக்க வச்சேன். அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி விட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இன்ன வரைக்கும் நல்ல உசுரோடு வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நினச்சி பாருங்கள், இதை விட பெரிய பிரச்சனை மக்களுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 4 மாடிக்கு இருந்து தெரியாதனமா யாருமே அவ்வளோ சீக்கிரம் கீழே விழ மாட்டாங்க. வசனம் சொல்லுது, உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் தம்முடைய கரங்களிலே ஏந்தி கொள்வார். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் திறமையாக நடக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நாம் அல்ல, நம்ம வண்டி ஓட்டினா கூட நாம் ஓட்டல, ஆண்டவர் தான் ஓட்டுறாரு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம எங்கேயாவது போனால் வந்தால் ஆண்டவர் தான் கிருபையாக பாதுகாக்கிறார். ஆகையால் அவருக்குள்ளாகவே நாம் இருப்போம். பகற்காலம் இருக்கு மட்டும் அவருடைய வேலையை செய்வோம். அவர் நமக்கு குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார், ஒரு குறிப்பிட்ட வல்லமையை தருகிறார், குறிப்பிட்ட மகிமையை தருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பகற்காலம் போல உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஆமென் ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த நாள் ஊழியம் வெடி செய்யணும், அடுத்த நாள் என்னென்ன ஆத்துமாக்களை குணமாக்கணும், என்னென்ன செய்யணும், எல்லா ரகசியங்களையும் சொல்லிக் கொடுப்பாராம். இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய வேண்டும் எல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அதே போல தான் நம்ம என்ன வேலை செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் எப்படி பெரிய ஆளாகிறது என்று நாம் கேட்கணும். உலகத்திலே 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று மேலோட்டமாக வாழ்கிற வாழ்க்கை, அது எப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் கச்சிதமாக இருக்கிறது, அது மேலோட்டமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அதையும் தாண்டி மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு, அநேகர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஆமென், அநேகருக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுவோம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு போதும் போதும் என்று உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்தை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா நினச்சி பாருங்கள், டியூ 50-100 பேர் சேர்ந்து கட்டிகிட்டு இருக்கிறோம். ஒருத்தரே கட்டினா எப்படி இருக்கும்? நானே கட்டிடுறேன் பாஸ்டர், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் வேறு ஊழியத்தை பாருங்கள், வேறு செலவு ஏதாவது இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். அல்லேலூயா. அதே போல் ஒரு 2 பேர் நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து அந்த டியூவை பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு இன்னும் வளரல. நம்ம எல்லாருமே தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆசீர்வாத கூட்டத்தில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை பொழிது கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க நீங்கள் பணத்தையும் பொருளையும் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விதைப்பெல்லாம் ஏற்ற வேளையிலே அது அறுவடையாக மாறும், அது ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய அளவிலே ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் பெரிய ஆளாவதுக்கு ஆலோசனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனையை நீங்கள் கேட்கணும். ஆலோசனை கேட்காத கிழவர்களும் உண்டு என்று சொல்லி நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் ஆலோசனை கேட்க மாட்டாங்களாம். நீங்கள் கேட்குறவங்க லிஸ்ட்டு இருக்குது, கேட்காதவங்க லிஸ்ட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குறவங்களுடைய லிஸ்ட்டில் இருங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். என்னென்ன செய்தால் ஆசீர்வாதம் வரும், எப்படியெல்லாம் செஞ்சால் ஆசீர்வாதம், அதையெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் எடுச்சுன்னா ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆமென். அதிலே 36வது வசனத்தை வாசிங்க. 5:36. ஆமென். உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும்பொழுது மற்றவர்களே உங்களை பற்றி சாட்சி சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய பணம், நிறைய பொருள், நிறைய நகை, நிறைய ஆசீர்வாதம், இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் பேராசை இல்லையா? பேராசை இல்லை, அது நம்முடைய அடிப்படை தகுதியாக இருக்கிறது. ஒரு அழியிலே சொல்லுங்க, தேவதூதனா அவனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது, ஆண்டவர்னா அவருக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம், ஒரு தகுதி, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ ராஜானா அதுக்கு ஒரு தகுதி, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். ராஜாவை போய் நம்ம பிச்சைக்காரனாட்டம் பார்க்க முடியாது, ராஜாவை போய் மந்திரியாட்டம் பார்க்க முடியாது. ராஜா தான், மந்திரி தான். அவனுக்கு லெவல் வேறு, இவனுடைய லெவல் வேறு. அதுபோல் தான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறான், அவங்களுடைய லெவலே வேறு. அல்லேலூயா,
நம்மளை நன்றாக இருக்கத்தானே ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட வரும்போது மற்றவங்க எடுத்து சொல்லுவாங்க, பார் இவங்க தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய பேச்சை கேட்குறாங்க, அதனால் அவங்களுக்கு அவன் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்குது. அல்லேலூயா. சங்கீதம் 1 சொல்லுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆச்சரியம், பாஸ்ட் முயற்சி எடுத்தால் எப்படி செஞ்சிட்றாரு. அல்லேலூயா. நிலம் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுறாரு, டீவ் கட்டணும்னு நினச்சா கட்டிடுறாரு. இது எப்படி முடியுது? வசனம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய நீர்க்கால்கள் எங்கே நடப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு பக்கத்தில் நம்ம குடியிருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நாம் கேட்குறோம். வார்த்தை தான் நமக்கு பணம், வார்த்தை தான் நமக்கு பொருள், தெய்வீக வார்த்தை தான் நமக்கு நகை மாதிரி வெள்ளி மாதிரி தங்கம் மாதிரி. அதை விசுவாசிக்க நமக்கு தேவையான அத்தனையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அதுக்கு பிற்பாடு மற்றவர்கள் வந்து சொல்லுவார்கள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. அல்லேலூயா. ஆமென். நாம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் இல்லாமல் எப்படி வாழ்கிறது, அல்லது வந்து ஆண்டவர் விட்டுட்டு வாழலாம் அப்படி இப்படின்னு. அப்படியெல்லாம் வாழ முடியாது. பாட்டே இருக்குது, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன், திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன், நான் உம் சீடனாயிருப்பேன், நான் உம் சீடனாயிருப்பேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு சொல்லுகிறார், நான் நிறைவேற்றும்படி பிதா எனக்கு என்ன கற்பித்தாரோ அதையே செய்தேன். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே நான் செய்யும் பொழுது பணமும் பொருளும் மகிமையும் மகிழ்ச்சி நமக்கு வீடு வந்து சேரும். நம்ம செல்ல செழிப்பாக நாம் இருப்போம். அல்லேலூயா. தடைகள் வந்தாலும் தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுவார். பிசாசு வந்தாலும் பிசாசை கடிந்து அப்புறப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பயந்துக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற வல்லமை பெரிய வல்லமை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய ஜெபம் ரொம்ப பெருசு, என்கிட்ட இருக்கிற வல்லமை பெரிய வல்லமை. தேவன் என்னோடு இருக்கிறார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணியிருக்கிறார். இனிமேலும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். யோவான் 11:9-10. யோவான் 11. ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறவர்கள் வெளிச்சத்திலே நடக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் அதை தான் சொல்லுது. நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்கன்னா வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரலைன்னா இருட்டில் உட்காந்துருக்கிறீங்க. சர்ச்சுக்கு வரலைன்னா என்ன பண்ணுறீங்க? இருட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த இருட்டில் எங்கேயாவது போக வேண்டியதான், வர வேண்டியதுதான். சில நேரங்களில் வந்து நமக்கு வெளிச்சம் குறைவாக இருக்கிறபடினால எதுலையாவது இடிச்சுக்க வேண்டியதான், முட்டிக்க வேண்டியதாக வருது. ஆனால் வெளிச்சமாக இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? ஆமென். ஸ்தோத்திரம். பகலிலே நடக்கிறவர்கள் நன்றாக நடக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஜபத்தில் இருக்கிறவங்க, சபைக்கு வரவங்க, அவங்கெல்லாம் எதில் நடக்கிறாங்க? பகலில் நடக்கிறாங்க, வெளிச்சத்தில் நடக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. பகல் மனிதனுக்கும் இரவு மிருகங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ மனுஷன் மாற்றி மிருகம் வந்து பகலில் வந்துகிட்டு இருக்குது, நாமெல்லாம் நைட்டில் வேலைக்கு போயிட்டுருக்குறோம். 10 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு பஸ் விட்டு இறங்கி வரது, 4 மணிக்கு வரது, இப்படியெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம். அது வந்து மிருகங்களுக்கு தான் வந்து இரவு நேரத்தை ஆண்டவர் கற்பித்தார். பகல் வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கோங்க, 25 வருஷம் தூங்கிடுறீங்க. எத்தனை வருஷம்? அப்புறம் 90 வயசு இருக்கிறீங்களா, 45 வருஷம் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. 45 வருஷம் தான் நம்ம முழிச்சிட்டு இருக்கிறோம். அந்த 45 வருஷமாக நம்ம தூங்கிட்டோம். அது நைட்டில் தூங்குறோம் இல்லையா? அதே 365 நாள் கணக்கு எடுக்கும்போது 2 365 வரும்போது ஒரு 365 நீ தூங்கு கணக்கில்
எடுக்கப்படுகிறது, ஒன்று நீங்கள் முழிச்சிக்கிட்டு இருந்த கணக்கில் எடுக்குது. அதனால தான் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்தி சந்தி மத்தியான வேளையிலே முறையிடுவேன், ராஜாமங்களில் தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. பகல்லையும் ஜெபம் பண்ணாமல் அந்த நைட்லேயும் கொஞ்சம் அந்த இரவு நேரத்துலையும் ஆண்டவருக்கு, அதில் சில வருடங்கள் நம்ம வாழ்க்கை போயிடுது இல்லையா. நம்ம அதில் சொன்னல 50 வருஷம் 30 வருஷம் போயிடுது, அதுலேயே தூக்கத்திலே போயிடுது அப்படின்னு. அதனால் ஆண்டவருடைய நாமத்தில் அதுலேயும் கொஞ்சம் நம்முடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதுக்கேற்ற பிரதிபலனை நமக்கு ஆண்டவர் தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வசனத்திலே நீங்கள் நடந்தால் பகலிலே நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. எப்பொழுது? உன் விளைவாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். நம்ம எல்லாருமே அந்த புரண்டு ஓடுங்கிற அந்த வசனத்தை தான் நினைக்கிறோம். ஆனால் முதற்கனியை கூடுங்கிறத நினைக்க மாட்டேங்கிறோம். அது எது ஆசீர்வாதமோ அது மட்டும் தான் வேணுங்கிறோம். என்ன செஞ்சால் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு பக்கத்துலேயே எழுதியிருக்குது. ஒவ்வொரு வாக்கு தத்துவத்துக்கும் ஒரு கீழ்ப்படிதல் இருக்குதான் பாருங்க. ஒரு கீழ்ப்படிதல் ஒரு வாக்கு தத்துவம். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு கீழ்ப்படிதல் ஒரு வாக்கு தத்துவம். இப்படி தான் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். ஒரு கீழ்ப்படிதல் ஒரு வாக்கு தத்துவம், ஒரு கீழ்ப்படிதல் ஒரு வாக்கு தத்துவம். நாம் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், எது நமக்கு சூட்டபுளாக இருக்குதோ, வாக்கு தத்துவம் மட்டும் சூட்டபுளாக இருக்கா, நமக்கு ஃபேவராக இருக்கா, அதனால் அதை மட்டும் அப்படியே என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் அது கொஞ்சம் கட்டளை, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, அதை நம்ம விட்டு விடுகிறோம். அதனால் ஆசீர்வாதம் குறையுது. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், ஆமென், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கும்போது நம்ம பகலில் நடக்கிறன்னு அர்த்தம். நமக்கு தேவையான பணத்தையும் பொருளையும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. யோவான் 12:35-37. ஆமென். ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியிலே நடவுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு எழுப்புதலை சபையில் உண்டு பண்ணியிருக்கிறார். எழுப்புதல் உண்டு பண்ணும்போதே நீங்கள் அந்த எழுப்புதலை பிரவேசித்து நல்லா முன்னேறிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, ஒளி உங்களோடு இருக்கையில், எழுப்புதல் உங்களோடு இருக்கையில், எழுப்புதலோடையே நீங்கள் இருங்க. ஆண்டவர் பாருங்க 3.5 வருஷம் இருந்தார். ஜனங்களுக்கு 70 பேர் கூடவே ஊழியம் செஞ்சாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்களாம். எல்லாத்துக்கும் ஆண்டவரை சப்போர்ட் பண்ணாராம். அல்லேலூயா. ஸ்திரீகள், வியாபாரம் பண்ணுகிற ஸ்திரீகள் ஆண்டவருக்கு தங்களுடைய பொருளினால் ஊழியம் செய்தார்களாம். பொருளினால்னா பணம் பொருள் கொடுத்து ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வாயில் மட்டும் சோத்திரம் சொல்கிறதில்ல, ரத்தனங்களை கொடுப்பது, முத்துக்களை கொடுப்பது, தங்கத்தை கொடுப்பது, போர்வுகளை கொடுப்பது, அவங்களுக்கு தேவையான ரொட்டிகளை செய்து கொடுப்பது. நம்ம ஊராக இருந்தால் புரோட்டா செஞ்சு கொடுத்துருப்பாங்க, சரியா, பிரியாணியெல்லாம் செஞ்சு போட்டிருப்பாங்க. அவங்க ஊரில் சோறு இல்லை, நெல் அரிசி இல்லை. அதனால் அங்கே வெறும் இந்த 3 நேரமும் இந்த சாமை திணை மற்றும் வரகு மற்றுமாக இந்த கோதுமை, மெயினாக கோதுமை மட்டும்தான் நம்பர் 1 அவங்களுக்கு. அது மட்டும்தான் அவங்களுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் அதிகம். ஆகையால் அதையே அவங்க செய்து கொடுத்தார்கள். மற்றபடி பல வர்க்கங்கள் நம்ம ஊரில் கிடைக்காத நல்ல நல்ல பழங்கள்லாம் அங்கே கிடைக்கும். விலை உயர்ந்த பழங்கள்லாம் ஆப்பிள் அங்கே தான் விளையுது, ஆரஞ்சு விளையுது, அங்கே தான் என்னென்னா திராட்சை விளையுது, அங்கே தான் அத்திப்பழம் விளையுதான், சப்போட்டா விளையுதான். நிறைய மரங்கள், கனி வர்க்கங்கள் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனுடைய ஆசீர்வாதம், ஒரு பழத்தை தின்னாவே எவ்வளோ சத்து வந்துடுமா. அல்லேலூயா. இப்போ 40 நாளைக்கு சேர்ந்து பாஸ்டிங்க்கு ஒரு பழம் தின்னா போதும்னா எப்படி இருக்கும் நமக்கெல்லாம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அதுபோல் நல்ல சத்து நிறைந்தது ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படி இருந்தோம், ஆமென், ஸ்தோத்திரம். அவங்க போஜனம் பண்ண வேண்டிய நேரத்தில் போஜனம் பண்ணினார்கள், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற நேரத்தில் உபவாசம் பண்ணினார்கள். ஏசப்பாவை 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார். எத்தனை நாள்? அவராட்டால் நம்ம இருக்க முடியாது. அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். எப்படி இருந்தார்? ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம். புசியாமலும் குடியாமலும் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார். தேவன் அதை ஆசீர்வதித்தார். அடுத்தது 46 50 வரைக்கும் அதே அதிகாரத்தில் 12, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட இருக்கிறவன் இருளில் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நாய்ந்திருப்பதில்லை. நான் உலகத்தை நாய்ந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன்.
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். சுயமாய் நான் பேசவில்லை. வசனம் சொல்ல பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளிலே இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையும் பிசாசு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. நீங்களா பார்த்து பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான். அதுக்கு தான் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். இடம் கொடுத்தா தான் பிசாசு கிரியை செய்ய முடியுமா? நீங்கள் கடிந்து அப்புறப்படுத்தினா அது ஓடிடும். நீங்கள் அப்படி கிடையாது. ரோட்டில் போகிற உடைக்கான வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்கிற மாதிரி எல்லா விதமான காரியத்தையும் ஏற்றுக்கிறீங்க. யார் எது சொன்னாலும் நம்பிடுறீங்க. அப்படியா அவங்க சொன்னாங்களா, இவங்க சொன்னாங்களா, அப்படி சொன்னாங்களா, இப்படி சொன்னாங்களா, போச்சு நீ அவ்வளோதான், ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டதை கழிது எல்லா சிந்தனைகளையும் உள்ளுக்கு ஏற்றுக்கிறீங்க. அப்படி ஏற்றுக்காதீங்க, தள்ளி விடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தவிர மற்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தள்ளி விட்டுறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் டாக்டரே பிழைக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ பிழைத்திரு அப்படிம்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆனாலும் பாருங்கள், 48வது வசனம் என்ன சொல்லுது? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாவன். இந்த உலகத்தில் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள். ஆண்டவரே தள்ளிடுறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கேட்பதே இல்லை. கேட்பாம, அதாவது புது விசுவாசிகளும் சரி, ரொம்ப நாள் வந்துட்டு இருக்கிறீங்களும் சரி, நீங்கள் கேட்காம இருக்கிறதுனால ஆண்டவருக்கு ரொம்ப நஷ்டமாகுது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் உங்கள் ஜீவனுக்கும் தான் நஷ்டமாகும். ஆண்டவருக்கு எவ்விதத்திலையும் நஷ்டமாகாது. அவர் ஆவியாக இருக்கிறார், உங்களுக்காக பரிதவிக்கிறார், அவ்வளோதான். ஐயோ, நான் உண்டாக்கின ஜனங்கள் அறிவில்லாமனால் சங்காரமாகிறார்களே, பரிதவிக்கிறார் ஆண்டவர். 7 வார்த்தைகளை சிலுவையிலே தொங்கிக் கொண்டு சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன். தாகமாக இருக்கிறார், அவ்வளோதான். நம்ம மேலே அவர் தாகமாக இருக்கிறார். இப்படியெல்லாம் அவங்க நல்லா இருக்கணும்னு அவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறார். ஆண்டவர் சொல்ற, பிதாவே இவர்களை மன்னி தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கு. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன். ஆண்டவரை தள்ளுகிறவர்கள், வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை நீங்கள் விரும்பலினா எதை விரும்புகிறீங்க? மரணத்தை. நாமெல்லாம் ஆண்டவரை விரும்புகிறோம், அதனால் மரணத்தை விரும்பலை. யாரெல்லாம் கொஞ்சோண்டு நினச்சா கூட போதும். அதாவது கடுகளவு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்க, கடுகளவு விசுவாசமாக இருந்தால் கூட அவங்கள ஆண்டவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கல பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, கடுகளவு கூட அவங்க விசுவாசிக்கலன்னு தான் அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். தள்ளினால் நாம் பெரிய பிரச்சனையிலே போய் முடியும். ஆகையால் ஆண்டவரோடு கூட இருங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அடுத்தபடியாக யோவான் 17:4 வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். நாம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, நாம் நிறைய ஊழியர்களை செய்யும் பொழுது, நாம் ஆண்டவருக்காகவே வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்து, ஆமென், அவருடைய பிரஜை, அவருடைய மகன், அவருடைய மகள் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆதாரபூர்வமாய், ஆமென், ஆவிக்குரிய அதிகாரமும் இருக்கணும், பொருளாதார ஆசீர்வாதமும் நம்மக்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. வெறும் வாயில் சொல்கிற வசனம் மட்டும் இருக்கக்கூடாதுயா, பொருளாதார காரியமும் நம்மக்கிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ தான் ஜனங்க கீழ்ப்படிவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்களா? வசனத்துக்கும் கீழ்ப்படிவாங்க. இருந்தாலும் நம்மளை பார்க்குறாங்களே ஜனங்க, இவங்க நடந்து வராங்களா, பஸ்ஸில் வராங்களா, என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்களா இல்லையா ஜனங்க? ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவரே பாருங்கள், காணிக்கை பெட்டி அருகில் உட்காந்து காணிக்கை போடுறத பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, நான் போடுற காணிக்கை யாருமே பார்க்க முடியாது, வலது கைக்கும் தெரியாது, இடது கைக்கும் தெரியாது அப்படின்னு. வசனம் சொல்லுது, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. பெட்டி அருகிலே உட்காந்துக்கிட்டாராம். காணிக்கை பெட்டி அருகில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது எல்லாரும் காணிக்கை படைத்தார்கள். ஒரு விதவை காணிக்கை போட்டால், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். ஏற்கனவே அவங்களுக்கு எதுவுமே இல்லையா, வீடு கீடு எதுவுமே இல்லை. மேமிச்சம் அவங்க 2 வெள்ளிக்காசு தான் வச்சுருந்தாங்களாம். அந்த 2 வெள்ளிக்காசையும் நான் நினைக்கிறேன் அதில் 1 வெள்ளிக்காசு கூட போட்டுட்டு 1 வச்சுருந்துருக்கலாம். அது 2 இருக்குல்ல, 2 வெள்ளிக்காசு போடாட்டி என்ன, 1 போட்டுட்டு 1 செலவுக்கு வேணும்னு வச்சுருக்கலாம். அந்த அம்மா நினச்சதான், ஆண்டவரே நமக்கு செலவுக்கு எல்லாம் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு பார்த்துக்குவார், எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 2 வெள்ளிக்காசையும் போட்டுச்சான். ஆண்டவர் சொன்னார், பெரிய பெரிய பணக்காரங்க போட்டதை விட ஏழை விதவியாக அந்த மகள் 2 வெள்ளிக்காசு போட்டால் அதை நான் பாராட்டுகிறேன் என்று. அதனுடைய அர்த்தம் 2 தான் போடணும் அப்படியே அல்ல, தன்னுடைய ஜீவனுக்கு உண்டானதெல்லாம் போட்டுச்சான். என்னதான் போட்டுச்சான்? என்ன, அதுதான் ஜீவன், அதுதான் அதுக்கு உசுறு வச்சிருந்த கடைசி ஒரு பணமாக இருந்திருக்குது. அதையும் கடைசியை முதலாவதாக மாற்றி
அவங்களுக்கு கொடுத்திருக்கு. ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவருடைய வேலையை செஞ்சு அவருடைய காரியத்தில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது ஏசப்பாவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொன்னார், நான் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று. நம்மளை பற்றி ஆண்டவர் சொல்லணும், எனக்காக நீ ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறாய், ஆகையா உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் நமக்கும் சொல்லணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.